ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன் ரீசெண்டாக நடந்தது நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடினால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம் கோடி ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் லேக்ஸ் க்ரோர் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக வந்து என்னென்னா, நிறைய அனலிஸ்ட் வந்து எப்போவுமே அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அனலிட்டிக்கல் இந்த அனலிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி அந்த பட்ஜெட்டுனால் என்னென்னலாம் வரப்போகுது, மேபி என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்கும் பட்ஜெட்டில் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எப்போவுமே அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ப்ரீவியஸாகவே அவங்க வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியிலே ஸ்டாக்ஸில் பொசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரும். ஸோ அதனால தான் வந்து என்னென்னா, அவங்களோட வேலையே என்னென்னா, ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனியோடைய அந்த பர்ஃபார்மன்ஸை கண்டுபிடிக்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்துருச்சுன்னா அந்த ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கில் வந்து ப்ரைஸ் இன் ஆயிரும் அப்படிங்கிறது தான் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தியரி. ஸோ இது வந்து மெனி கேஸஸில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எல்லா சிம்டம்ஸையும் அனலைஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னாச்சு அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு லாஸ்ட்டு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. இந்த ரீசெண்ட் டேஸ்லேயும் வந்து ஒரு சில ஸ்பீச்சிலெல்லாம் பார்த்தும்போது என்னென்னா, இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக வரப்போகுது. ஏற்கனவே வந்து 5th ஸ்பேஸில் இருக்கோம், நம்ம 3rd வரப்போகுது அப்படிங்கிற அந்த பொசிஷனில் அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கிறதுனால மேபி இந்த ஃபிஸ்கல் பட்ஜெட்டில், அதாவது வந்து இப்போ நடந்தது வந்து இன்டரிம் பட்ஜெட், சரிங்களா, இடைக்கால பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஸ்கல் பட்ஜெட், இயர்லி பட்ஜெட்டு. ஸோ இந்த ஃபிஸ்கல் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் வந்து ஒரிஜினல் பட்ஜெட். இந்த இன்டரிம் பட்ஜெட்டுங்கிறது வந்து இப்போது எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறதுனால எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் வரக்கூடிய கவர்மெண்ட் தான் வந்து அந்த ஒரிஜினல் பட்ஜெட், அதாவது ஃபிஸ்கல் பட்ஜெட் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து அந்தளவுக்கு பெரிய ஆஃபரோ இல்லை பெரிய விஷயங்களோ வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த இன்டரிம் பட்ஜெட்டில். ஸோ அதனால் வந்து என்னாச்சு அப்படின்னா, லாஸ்ட்டாக பிரைம் மினிஸ்டர் ரொம்ப அந்த ஸ்ட்ராங்காக 3rd லார்ஜஸ்ட் எக்கானமின்னு சொல்கிறதுனால இந்த ஃபிஸ்கல் பட்ஜெட்டில் வந்து திரும்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகம் பண்ணுவாங்க, அதாவது கேபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கு வந்து கேபெக்ஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியம். இந்த கேபெக்ஸ் டிசைட் பண்ணும்போது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்லாம் அதிகமாக, அதாவது ரோடு போடுறது, பிரிட்ஜ் கட்டுறது, புது டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். அதனால் என்ன ஆகும்னா, நிறைய செக்டாருக்கு பணம் வந்து பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். அதாவது அந்த பட்ஜெட்டில் அவங்க பண்ணக்கூடிய இனிஷியேஷன்னால் நிறைய செக்டார்ஸ் பூம் ஆகும், நிறைய செக்டார்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து முன்னாடியே அந்த விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. மெயினாக வந்து மார்க்கெட்டில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன, ஃபாலோ த பிக் மணி. ஸோ எங்கே பெரிய பணம் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா பணம் எங்கே பெரிய பணம் போகுதோ அங்கே தான் வந்து பிஸ்னஸ் பெரிய லெவலில் நடக்கும். அந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் நடந்தால் ப்ராஃபிட், சேல்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். அது ஸ்டாக் ப்ரைஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாலோ த பிக் மணின்னு பார்க்கும்போது முதல் அந்த ஒரு கண்ட்ரி உடைய கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து எங்கே புஷ் ஆகுதோ, எங்கே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய ஃபிஸ்கல் பட்ஜெட்டு அதை தகுந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அந்த பெரிய மணி வந்து ஃபாலோ ஆகும். அந்த பெரிய மணி எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அந்த ரூட்டில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரோடு டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரிட்ஜஸ்ஸு, நிறைய டெவலப்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு இம்பேக்ட் வந்து அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக நடக்கும். ஸோ ஜிடிபியில் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை சுற்றி இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கேஷ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த கேஷ் தான் வந்து ரொம்ப முக்கியம். சேல்ஸு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரெண்டாவது. மெயினாக வந்து அந்த சேல்ஸ் நடக்கும்போது வரக்கூடிய கேஷ், ப்ராஃபிட் கூட ரெண்டாவது. அந்த கேஷ் வந்து உள்ளே வந்தாலே அந்த கம்பெனியோடைய அசட்டு வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கம்பெனி எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட்டு நிற்க ஆரம்பிக்கும். ஸோ ப்ராஃபிட்டுங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் தான். ப்ராஃபிட்டை வச்சு நம்ம ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணலாம். ஆனால் என்னென்னா, அதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து கேஷ் தான். கேஷ் எங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே வந்து அவங்களால வந்து லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி நடக்கும். ஒரு பிளட் குரூப் மாதிரி, ஒரு பிளட் இல்லாமல் நம்ம வந்து உயிரோடு இருக்க முடியாது. அது மாதிரி தான் அந்த பிளட் ஃப்ளோங்கிறது தான் வந்து கேஷ் ஃப்ளோ. அந்த கேஷ் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு பிஸ்னஸ் வந்து லாங் டேர்ம் சஸ்டெயின் ஆகும். லாங் டேர்ம் சஸ்டெயின் ஆகிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்தாலே போதும், அவங்க வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வரதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த கேஷ் எங்கே போகுதோ அதை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறத இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம் நம்ம.
ஸோ இந்த கேஷ் ஃப்ளோங்கிறது எங்கே கவர்மெண்ட்டுடைய கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே இந்த ஃபோக்கஸ்டு என்விரான்மெண்ட் எங்கே போகும் அப்படின்னா என்டையர் கண்ட்ரி தான் ஒரு கண்ட்ரின்னு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த கண்ட்ரியில் வந்து பல இடத்துல பிரியும். ஓகேங்களா, கவர்மெண்ட் வந்து அந்த புஷ் பண்ணுவாங்க அந்த பாலிசி. அது மூலமாக வந்து ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸையோ இல்லை வந்து ஃபாரின் எஃப்டிஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டு, இது எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட பாலிசி க்ரியேட் பண்ணி அங்கே வந்து புஷ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த இடத்துல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இது வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் டூரிசம் புஷ் பண்ணாங்கன்னா அந்த டூரிசமுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதுக்கு உண்டான கம்பெனிஸ் பிஸ்னஸ்ஸு ஒரு சப்சிடி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதிகமாகும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா கேஷ் எல்லாம் அங்கே தான் போகும், அந்த இடத்துக்கு தான் போகும். அப்போ அதில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் ப்ராஃபிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட். அதனால தான் அந்த பெரிய மணி எங்கே ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கணும், இன்ஸ்டியூஷனல் மணி எங்கே ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இன்ஸ்டியூஷனல் மணி யாரை ஃபாலோ பண்ணணும்னா கவர்மெண்ட் ஃபிஸ்கல் பாலிசி, ஓவரால் கன்சியூமர் ட்ரெண்ட், இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் வந்து ரேலி ஆகிருக்கு. ஏன்னா இவர் பிரைம் மினிஸ்டர் பேசினதுலேருந்து என்னென்னா பப்ளிக் செக்டார் யூனிட் அது வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து பயங்கரமாக ரேலி ஆகிருக்கு. சம் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து 200% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதில் வந்து என்ன அப்படின்னா அவர் பேசும்போது அந்த கேபெக்ஸ் ஸ்பெண்டிங் வந்து முதல்ல வந்து அந்த பப்ளிக் செக்டாரில் நிறையா விஷயங்கள் கொடுக்கும்போது அந்த பப்ளிக் செக்டாரோடைய யூனிட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பெனிஃபிட் போகும். ஆனால் அதில் சேம் ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா பப்ளிக் செக்டார் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பப்ளிக் செக்டாரோடைய கம்பெனியோடைய மெயின் மோட்டிவ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணுங்கிறது கிடையாது. அந்த எக்கனாமிக்கல் என்விரான்மெண்ட்டில் ஜாப் க்ரியேஷன் பண்ணணும், நிறையா வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வரணும், அது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். அவங்களுடைய நோக்கம் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ப்ரைவேட் கம்பெனிஸோடைய மெயின் நோக்கமாக இருக்கும். ஆனால் பப்ளிக் செக்டாரோடைய மெயின் நோக்கம் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, ஒரு கேஷ் ஃப்ளோ க்ரோத்து, ஒரு காமன்னாக எல்லாத்துக்குமே போய் சேரக்கூடிய மாதிரி பணத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கான்செப்டே இருக்கும். அப்போ பப்ளிக் செக்டார் யூனிட்டை நம்ம எப்படி வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கேஷ் அப்படிங்கிற விஷயம் அங்கே போகும்போது அதோடைய வேல்யூஷன் வந்து க்ரோத் ஆகும். சரிங்களா, அதோடைய வேல்யூஷன் வந்து கண்டிப்பாக கேஷ் வந்து இப்போ 1000 கோடி ரூபா கம்பெனி 800 கோடி ரூபாய்க்கு யாரும் வைக்க மாட்டாங்க. அப்படி விற்றாங்கன்னா நம்ம வாங்கினா அந்த செகண்ட்லேருந்தே நமக்கு லாபம். அதனால் வந்து இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டில் இப்போ ப்ளே பண்ணுறதுனால கேபெக்ஸ் ஸ்பெண்டிங்கில் நமக்கு வந்து அதில் வந்து அதோடைய வேல்யூஷன் ஜாஸ்தியாகிறதுனால அந்த ப்ராஃபிட் வரும். ஆனால் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா டவுன் சைட் ரிஸ்க் இருக்குது. பப்ளிக் செக்டார் யூனிட்டுங்கிறது வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக ஒரு பொருளை கொடுத்தாலோ இல்லை ஃப்ரீ ஸ்கீம்ஸ் நிறைய கொடுத்தாலோ அது பப்ளிக் செக்டார்லேருந்து தான் கொடுப்பாங்க. எஸ்பெஷலி வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ராஃபிட்டை வந்து கில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ வந்து அதோடைய வேல்யூஷன் ஜாஸ்தி ஆகும்போது அது குறிப்பிட்ட லெவலுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் இந்த ரிஸ்க்கையும் சேர்த்தே மைண்டில் வச்சுட்டே நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸில் எது இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய ஹோல்டிங் வந்து நான் வந்து ரீசெண்டாக பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அதை வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். என்ன மெயின் ரீசன் அப்படின்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இஸ் பப்ளிக் செக்டர் யூனிட் தான். ஆனால் நமக்கு வந்து வேல்யூஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டு வேல்யூஷனில் அந்த ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து 17.9 பிஇ ரேஷியோ இருக்குது. சரிங்களா, இது வந்து லோயஸ்ட் பிஇ ரேஷியோ தான். அதனால் வந்து ரொம்ப பெட்டர் வேல்யூஷன் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டு 12 மந்த் ட்ரெயிலிங் டேட்டாவுடைய ப்ராஃபிட் வந்து 321% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட். ஸோ பயங்கரமான ஒரு ஜம்ப் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 320% ஜம்ப் ஆகிருக்கு. லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 138% வந்து ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அப்படியே டபுள் ஆகிருக்கு. நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த பணம் வந்து அப்படியே டபுள் ஆகிருக்கும். ஸோ இந்த மொமெண்டம் வந்து இன்னும் கண்டினியூ ஆகும். ஏன்னா வேல்யூஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேளை நான் வந்து சேல் பண்ணியிருப்பேன், நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஆனால் 138% ரேலி ஆனாலும் கூட வேல்யூஷன் கம்மியாக தான் இருக்குது கம்பேர் டு க்ரோத் அப்படிங்கும்போது. ஸோ அடுத்த ஒரு வருஷம் இந்த க்ரோத்தை அது மெயின்டைன் பண்ணால் கூட கண்டிப்பாக இதோடைய பெட்டரான ப்ரைஸ் போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய வேல்யூஷன். அதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, நம்ம வந்து அதை பார்த்துருந்தோம். அதனால் நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஏர்னிங் பர் ஷேர் வந்து 6.93 இருக்குது. ஓகேங்களா, அடுத்த வருஷம் வந்து 7 or 8 போனால் கூட உங்களுக்கு தாராளமாக இந்த கரண்ட் ப்ரைஸோடவுமே வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெட் என்பிஏ வந்து 0.96% தான் இருக்குது. ஸோ பெட்டர் என்பிஏ பர்ஃபார்மன்ஸு.
ஸோ அது வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா என்பிஏ அப்படிங்கிறது என்னென்னா லோனை நம்ம வாங்கிட்டு கட்டாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த பர்சன்டேஜ். ஸோ அதுதான் வந்து என்பிஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து 0.96% தான் இருக்குது. அப்படிங்கும்போது பெட்டராக இருக்குது. அதே மாதிரி டெபாசிட் ரேஷியோ வந்து 9.35% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 9.35% இன்க்ரீஸ் ஆகிருக்கு டெபாசிட். ஸோ டெபாசிட் எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதை வச்சு அவங்க லோனும் கொடுக்க முடியும், அந்த கேஷும் வந்து க்ரோத் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் இந்த என்பிஏ அப்படிங்கிறதையும் டெபாசிட்னு பார்க்கும்போது, என்பிஏனா நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு வந்து பெட்டர் வேல்யூஷன் இருக்கிறனால இந்த ஸ்டாக்ஸை நான் வாங்கியிருக்கேன். ஸோ பப்ளிக் செக்டார் யூனிட்டில் ஃபைனலாக கன்க்ளூஷன் என்னென்னா, பப்ளிக் செக்டார் யூனிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் அதை வந்து நீங்கள் டெக்னிக்கல் அனலைசஸ் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பார்த்துருங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் இல்லாமல் ஒரு கம்பெனி வந்து க்ரோத் ஆகாது. ஸோ ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம வந்து என்னென்னா டெக்னிக்கல் பார்க்கணும். ஸோ டெக்னிக்கல் அனலைசஸில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா மேபி ஸ்டாப் லாஸ் பையருடைய ஜோன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனால் ஒரு என்விரான்மெண்ட் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அப்படிங்கிறதுனால லோ வேல்யூஷன் பெட்டர் க்ரோத் இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.